ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டீப்பா போய் கிளீன் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான பேக்கை தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம ஸ்கின்னு வந்து பொதுவாகவே நல்லா கிளீனா இருக்கு அப்படின்னாலே நம்ம ஸ்கின்னு வந்து நல்லாவே பிரைட்னிங்காகவும் இருக்கும். நம்ம ஸ்கின்ல வந்து டஸ்ட், இந்த ஆயில் இந்த மாதிரிலாம் வந்து செக்ரேட் ஆகி நம்ம ஸ்கின்ல வந்து ஸ்டோர் ஆகாம இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் இருக்கும். நல்ல ஸ்கின்னும் பாக்குறதுக்கு நல்ல ஒரு லுக்காவுமே இருக்கும். இந்த ஆயில் டஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்ல அதிகமா இருக்கிறனால நம்ம ஸ்கின்னோட பிரைட்னஸ் வந்து கம்மியும் ஆகும். அதே நேரத்துல நம்ம ஸ்கின்னும் வந்து ஒரு மாதிரி டல்லாவே இருக்கும், ஒரு பொலிவாவே இருக்காது. இந்த டஸ்ட் இந்த ஆயில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளீன் பண்ணியும் நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான பேக்கை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல் வந்து எடுத்துக்கிறேன். இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சை பாசி பயிறு மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த பச்சை பாசி பயிறு மாவு வந்து உங்க ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து கடலை மாவுமே வந்து எடுத்துக்கோங்க. இப்ப இதை வந்து மிக்ஸ் பண்றது உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்குலாம் பால் வந்து செட் ஆகாது. அவங்கலாம் இது கூட வந்து நீங்க ரோஸ் வாட்டரே ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து தக்காளி ஜூஸ் இருக்கு இல்லையா, அது கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து உங்க ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கண்டிப்பா கொடுக்கும். இப்ப பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை என்னோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பேக்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பச்சை பாசி பயிறு மாவு தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பச்சை பாசி பயிறு மாவு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்னிங்கா வச்சுக்கணும். நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியரா வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டானாவும் வச்சுக்கிறோம். அதே நேரத்துல நம்ம ஸ்கின்னையுமே வந்து நல்ல ஒரு குழிவாவும் வச்சுக்கிறதுக்கு இந்த பச்சை பாசி பயிர் மாவும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணிருக்கோம். கடலை மாவு வந்து நம்ம ஸ்கின்ல நல்லா டீப்பா போய் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே கிளீன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல வந்து எக்ஸஸா ஆயில் செக்ரேஷன் இருக்கு அப்படின்னாலும் அதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணியும் கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல வந்து எந்த ஒரு டஸ்டும் ஆயிலும் எதுவுமே இல்லாம நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளீன் பண்ணியும் கொடுக்கும். அதோடு சேர்த்து நம்ம ஸ்கின்னையுமே வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஸ்கின்னோட டோன்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த கடலை மாவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து பால் வந்து ஆட் பண்ணிருக்கோம். பால் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காவும் வச்சுக்கிறோம். நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக விடாது. சீக்கிரமாவே நம்ம ஸ்கின்னை வந்து எப்பவுமே நல்ல ஒரு சாஃப்டனாகவும் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த பால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ் அண்ட் நெக்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே நான் ஈவனா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுக்க போறேன். இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளீனா மாத்தி கொடுத்துரும். உங்க ஸ்கின்னோட அந்த லேயருக்குள்ள எல்லாம் போய் உங்க ஸ்கின்னை நல்லா டீப்பா கிளீன் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்னையுமே நல்ல ஒரு பிரைட்னிங்கா வச்சுக்கிறோம். உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டட்ஸ், எக்ஸஸ் ஆயில் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து எப்பயுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கோடையே வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலராகவும் அப்ளை பண்ணலாம். நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணும் போதும் உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த கரும்புள்ளி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு சாஃப்டனாவும் வச்சுக்கிறோம். உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதையுமே ரிமூவ் பண்ணி நல்லா சாஃப்டா வச்சுக்கிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னோட ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு சாஃப்டானா இருக்கு பாருங்க.
இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கு பாருங்க. அதோட சேர்த்து என்னோட ஸ்கின்லயுமே வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸுமே வந்து இருக்கு. ஏன்னா, இதுல வந்து பச்சை பாசி பயிர் வந்து நம்ம மாவு ஆட் பண்ணியிருக்கிறனால, அந்த மாவு வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா கிளியராவும் மாத்தி குடுக்கும். நம்ம ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு சாஃப்ட்டானாவுமே வச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரையான ஸ்கின் இருக்கு அப்டின்னா கூட, இந்த பேக்க வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ வந்து கண்டிப்பா இந்த பேக் வந்து குடுக்கும். இந்த பேக்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம்னாலும் மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.